குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங் செல்லம். இப்போ தான் குளிர் அதிகமாக இருக்குல்ல? பனி ஜாஸ்தியாக இருக்கு. பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. பொங்கல் வேலைலாம் ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுன்னு இருக்கேன், நிறைய செய்ய முடியல. நாலுலேருந்து தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிப்பியா? நாளைக்கு எல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃபுல் ரெடி ஆகிடும். திங்கக்கிழமை போகி கொளுத்திட்டோம்னா மார்கழி ஹெண்டு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் கிடையாதுல்ல? நான் செய்ய போகிற வேலை நான்வெஜ் சாப்பிடுறேன். இந்த பாய் வீட்டில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்காங்க. யார் போகிறது? டேடி. போய் தலை காமிச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன கோலம்? புள்ளி கோலமா? புள்ளி கோலம். இன்னைக்கு கோலம் போடுறது சொல்லி தெரியா? இன்னைக்கு கோலம் போடுறது சொல்லி தர்றது கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன்? தேர் கோலம் போட போகிறேன். பேர் கோலமா? தேர் தேர் தேர். ஏன் தேர் கோலம்? இப்படி வச்ச கோலம் தேர் கோலம். பொங்கலுக்கெலாம் வேறு பூ டிசைன் போட போகிறேன். அதனால் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வருதில்ல பொங்கல், அதனால் பூ கோலம் போட போகிறேன். இன்றைக்கி வந்து தேர் கோலம் போடுறேன். இது என்ன சைடு வாக்கில் புள்ளி வச்சுருக்கேன்? இப்படி வந்து தேர்னு எப்படி தானே போகணும், அதனால் இப்படி தேருக்கு வந்து இது வந்து பாட்டம், இதுக்கு வந்து நேராக போகணும். கொஞ்சம் கோணையானா தேர் கோணையாக இருக்கும், நான் நேர் பண்ணின்னு இருக்கேன். ஸ்கேல் எத்தனை வருவா? ஸ்கேல்லாம் நான் அப்படியே போட்டுருக்கேன். 1 2 3 4 5 கிராஸாக தான் போகுது. 10 11 12 13 14 15 16 17 எத்தனை? 17. இப்படி ஒரு குறுக்க 17 3 வரிசை, நேராக 17 3 வரிசை. இது வந்து தேரோட தூண் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இங்கே மேலே கோபுரம் வரும். கோபுரத்துக்கு கவுண்ட் பண்ணி தான் வைக்கணும். நான் சொல்கிறேன் தெரியும், பார்த்தா தெரியும். கம்பி கோலம் போடுறவங்களுக்கு ஈஸி, எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கெல்லாம் புரியாது, கஷ்டம். வச்சுட்டேன்னா இப்போ 2 விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 2 விட்டேன். 2 அப்படி பார்த்தல சூப்பர். முனையில் மட்டும் பண்ணி 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அந்த ரெண்டுத்தையும் அழிச்சிட்டு நினைக்கிது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வந்துச்சா? 17 போட்டேன். 15 16 17 17 போட்டேன்னா 2 கேப் விடலாம். இந்த பக்கமும் ஒன்று தான் விட்ருக்கேன். இந்த பக்கம் இங்கே ஒன்று தான் கேப் இருக்குது, அங்கே 2 இருக்குது. 1 2 ஐயோ தப்பாக போச்சுன்னா தப்பாக போயிடுங்க கடவுளே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வச்சுருக்கேன். இது 13 14 15 ஒன்று கம்மி வச்சுருக்கணும். இல்லைம்மா, போனையாக வந்துருக்கோம்மா. இல்லையே, நேற்று தெரில. இது கரெக்டாக தான் இருக்கு. எப்படி போனையாக வச்சுருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 விட்டுட்டு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பார்க்காத. 1 2 3 4 5 6 7 8 அதெல்லாம் 9 கரெக்டாக 10 தான் 11 12 13 தான் ஆட் வைக்கணும். ரைட்டு, அப்போ அங்கே ஒன்று தப்பாக வச்சிட்டேன். 1 2 3 4 5 6 7 டேய் இது வரேன்.
அது கரெக்டாக தான் இருக்குது. நீ கோணையாக வச்சுருக்கேன்றாங்க. கோணையை வச்சாலும் புள்ளி மீறினாலும் எப்படி மீறணும்? ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 1 2 3 4 5 1. அம்மா இந்த தேர் குளத்துக்கு புள்ளி வாங்கிட்டு நான் படுற பாடிச்சு. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? ரொம்ப நாள் ஆச்சுன்னா இப்படி தான் அடிக்கடி நோட்டு வச்சுன்னு போட்டு பார்க்கணும். புள்ளியை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா எப்படி? நான் வேற எங்கேயும் போகலையா? வைகுண்ட ஏகாதசி பெருமா கோயிலில் பாட்டு கேட்குதா? சொர்க்கவாசல் திறந்துருப்பாங்க எல்லாரும். கோயில் போறியா? கூட்டம் அவ்வளோ இருக்கும். மகாமா 3 மணிக்கு போக வேண்டாங்க. போயிட்டாங்களா என்னன்னு தெரில. அது போயிட்டாங்களா காலியாக இருந்தால் சொல்கிறான்னாங்க. அப்போ போய் இல்லை இங்கே தான் இருந்தாங்க. அதான் இங்கே தான் இருப்பா அம்மா. எந்த கோவில் தேர்மா இது? பெருமாள் கோயில். பெருமாள் கோவில் தேர். சிங்க பெருமாள். சிங்கப்பெருமாள் கோயில் தேர் வச்சுக்கலாம், காஞ்சிபுரம் தேர் வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் தேர் ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? கரெக்டாக போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் ஒரு சென்டர் போடணும், கலர் போடணும். இன்றைக்கே இந்த கோலம் போடணும்னு யோசிச்சேன். வெள்ளிக்கிழமையாக இருக்கு, சரி தேரை போடுவோம். ரொம்ப போட்டு ரொம்ப மாதம் ஆச்சேன், ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால் சரி போடலான்னு ஒரு யோசனை பண்ணேன். அதில் புள்ளி கனெக்ஷன் கொடுக்க தப்பு பண்ணி புள்ளி வந்து நம்ம மொத்தமாக வச்சோம்னா வரிசையாக வந்துடும். இந்த பக்கம் தூணுக்கும் இந்த பக்கம் தூணுக்கும் வச்சோம்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அடிக்கடி போட்டால் ஞாபகம் வரும். அந்த கன்ஃபியூஷனை நான் உனக்கு தெளிவு பண்ணப்பட்ட பாடு இருக்கே, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம கரெக்டாக 17 வச்சுருக்கோம், இன்னத்துக்கு வரல. கொஞ்சம் அடிக்கடி போட்டு பார்த்தா வரும். நான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு போட்டு பார்த்தேன். இப்போ தான் போட்டு பார்த்தேன். இதில் இன்னும் ஈஸியாக போட்டு பார்த்தேன். இன்னும் கம்பியாக வேறு இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான், தேர் முடிஞ்சொடுத்து. வெரி குட். ஏன்னாப்பா இந்த தேர் வரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்கு. ஆனால் கொஞ்சம் தேர் இப்படி வந்துச்சுல்ல, சென்டராக இல்லை வீட்டுக்கு நேரம். புரியுதா? இந்த கருப்பு இந்த ரவுண்டு சுற்றி இருக்கனே, அந்த ரவுண்டுக்கு நேராக அந்த ஃபஸ்ட்டு புள்ளி வந்திருக்கணும். நான் இப்படி வந்துடுச்சு அதிகமாக. நேற்று பார்க்கிங் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம். ஆமாம், சரி கூட என்னப்பா நல்லவா நல்லபடியாக வந்துடுச்சு. மனசே கொஞ்சம் நேரத்தில் வலி வந்துடுச்சு. தப்பு பண்ணிட்டுமே தப்பு பண்ணிட்டோமே தேராச்சே. நான் தெளிவாக சொல்கிறேன், அங்கே 13 கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே 12 கனெக்ட் பண்ணுறேன், தப்பாக வருது. உனக்கு அதுவும் புரியலை. பெருமாள் என்ன பெருமாள் தேர் வந்துச்சு. பெருமாள் தான் என் ரூபத்தில் வந்து சொல்லி கொடுத்துக்கிறாரு. இந்த மரமண்டிக்கு புரியலடா, கொஞ்சம் சொல்லி கொடுறாடே, மறந்துடுச்சுடா. பெருமாளுக்கு வேறு வேலையே இல்லை. மாத்தா மறந்துட்டா. நீ கோலம் போடுறத பார்க்கறது அவருக்கு வேலை. என்ன நினச்சிருக்க, பெருமாள் சாமியெல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. அவங்க பார்க்க வச்சு தான் நான் எழுந்து என்னால் போட முடியும். உலகத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை விட்டு இதையாக பார்க்க போகிறாங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் பார்க்க மாட்டேன் சாமி, தேவையான பிரச்சனை மட்டும். வடை போடுறியா? பார்த்தா உனக்கு வடமாக இருக்கா? ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கோலம் போடுறது சொல்லித்தாங்கன்றாங்க. நீங்கள் சொல்லி தெரியா? நானே கன்ஃபியூஷனில். இப்போ பார்த்தல நம்மளுக்கு எவ்வளோ குழப்பம் வந்ததுன்னு நானே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா. கொஞ்சம் மறந்து விடுச்சுப்பா. தேரில் விளக்கு ஏற்றுறியா? தேரில் ஒரு 2 விளக்கு ஏற்றணும், ஏற்றுறேன். எண்ணெய் ஊற்றுனியா? எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சிட்டேன். புள்ளி மட்டும் சரியா வரலன்னு வச்சுக்கேன், அப்படியே நொந்துருவேன். டென்ஷன் ஆகி எண்ணெய் கத்தி டென்ஷன் ஆகி நொந்துருவேன். நீ கரெக்டாக வந்துச்சு, அது சந்தோஷமா இருக்கும்.
தேர் போடணும்னு போட்டு தன் பெருமா கோயில் தெருவில் சாமி கும்பிட போவோம். சனிக்கிழமை போகிறோம்ல பெருமா கோயிலுக்கு. வாசலில் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள், அப்புறம் வந்து தாயாரோட இருக்கிற பெருமாள், மயில், அந்த மாதிரிலாம் அழகழகாக போடுறாங்க, வரைகிறாங்க. ஆர்டிஸ்ட் போல எப்போ போடுவாங்களே தெரில. கிளாஸுக்கு போறியா? நீங்கள் கிளாஸ் போய் கற்றுக்கிறியா? இதுக்கு மேலே நான் கிளாஸ் போய் கற்று கோலம் போட்டு விடிஞ்சிடும். காம்பவுண்ட் சுவராத்தே இருக்கு. பார்டர் இந்த தேரை பார்க் பண்ணிட்டு காம்பவுண்ட் கட்டுறீங்கன்னு நினச்சேன். ரெண்டு பக்கம் பாதுகாப்பாக ஆசையாமல் இருக்கிறதுக்கு வச்சிருக்கேன். உண்மையை சொல்லு, டிவிக்கே தானே எப்பவுமே இதே கலரே போடுறேன். டிவிக்கே தலைவருக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. இது ஏன் கலர். நான் கலர் தெரியுமா உனக்கு? ரெட்டு, மை ஃபேவரட் எல்லோ ரெட்டு. ஓஹோ, தளபதிக்கு அது பிடிச்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, அவருக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச கலர்லாம் ஒன்றா இருக்குன்னு தெரியுது. எல்லாருக்கும் பிடிச்ச கலர் அவர் வச்சிருக்காருன்னு தெரியுது. சிவாவோட பாட்டு ஒன்று வருமே, பச்சை மஞ்சள் சிவப்பு தமிழ்டா. நான் தமிழ்ச்சி தானே. எப்படி போட்டிருக்கேன் பாரு, சூப்பரா. ஃபுல்லாக போட போகிற கலரு இந்த ரவுண்டுக்கு மட்டும்தான். தேர் ப்ரௌன் கலரில் தானே இருக்கும். தேர் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ப்ரௌனை தானே தேர்த்து தர. ஓஹோ, இதுக்கு மட்டும் டிசைனுக்கு மட்டும் வைக்கிறேன். உனக்கு புள்ளி நேராக இருக்கான்னு காட்டுறதுக்கு ஸ்கேல்லாம் எத்தனை. அது இல்லைன்னா நான் குழம்பிருப்பேன்டா. உண்மையிலே குழம்பு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசு உள்ளே போகுது. உள்ளே போகல. கதவு சாத்து கொஞ்சம் லைட்டாக. கதவு சாத்தினாலும் கேப் இருக்குண்ணே. கேப்பில் போகலாம். அந்த கேப் எகிட்டேன். இவ்வளோ பெருசாக ஜம்ப் பண்ணுது. கடவுள் எப்படிலாம் கொடுத்துருக்காரு அது மட்டும். இதெல்லாம் விட்டேன்னு பார்த்துங்க. விளக்கு எல்லாம் போட்டேன்னா அவ்வளோதானே. அவ்வளோதான் மகனே. அதுதான் கலர் போட்டேன். ஓகே. 5:05க்கு ஆரம்பித்தேன். இப்போ 5:55 ஆகுது. இப்போ 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்தில் போடுறோம். இன்னைக்கு புளியை கோணையாக வச்சு சொதப்பி விட்டேன். ஆக மட்டும் தேர் நல்லா வந்துச்சுல்ல, அது போதும். இங்கே பார்த்தா ஓப்பன் பண்ணுமா? டோர் ஓப்பன் பண்ணாதானே நான் போக முடியும். சாத்திட்டேன். அவ்வளோதானே. தேரில் ஏறி போலையா? தேரில் ஏறி போல. அங்கே தேரடி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போகணும். ஓகே, டாட்டா.